guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி The Chair, நாற்காலி. ஆத்தர் நேம் கி ராஜநாராயணன். இவரை கீரா அப்படின்னு அழைப்பாங்க. இவரு 1923 to 2021 வரை வாழ்ந்த ஒரு தமிழ் ரைட்டர். இவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் மோஸ்ட்லி கரிசல் காடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 1991ல கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற ஒரு நாவலுக்காக இவர் சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபாலபுரத்து மக்கள், கோபாலபுரம், நாற்காலி, மாயமான், தென்னாட்டு கதை களஞ்சியம், நாட்டுப்புற கதை களஞ்சியம், ஆயுள் தண்டனை, இதெல்லாம். இந்த ஸ்டோரி த சேரை தமிழ்ல தான் எழுதியிருக்காங்க, நாற்காலி அப்படிங்கிற டைட்டில்ல. இதை அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர் வி ரமணன். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியுடைய நரேட்டர் கீராவுடைய ஃபேமிலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அவங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு ஒரு சேர் வாங்கணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இத்தனை நாள் இல்லாம ஏன் இப்ப திடீர்னு சேரை பத்தி பேசுறாங்கன்னா, முந்தின நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்திருப்பாரு. அவரு ஒரு சப்ஜட்ஜ். அவரு வேஷ்டி சட்டை போடாம சூட் போட்டுட்டு வந்திருப்பாரு. ஸோ அவருக்கு கீழே உட்கார அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா, அதனால அவருக்கு உட்கார்றதுக்கு ஒரு முக்காலி கொடுப்பாங்க. முக்காலி அப்படின்னா அதுக்கு 3 ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்கும், 3 கால் மட்டும்தான் இருக்கும். இந்த முக்காலிய அவங்க தாத்தா அவங்க பாட்டிக்காக தயிர் கடையிறதுக்காக செய்து கொடுத்திருப்பாரு. அவங்க பாட்டி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா ப்ராடாவே செய்து கொடுத்திருப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறது அந்த முக்காலி மட்டும்தான். ஸோ அந்த முக்காலியை எடுத்து போட்டு சப்ஜெக்டை உட்கார வைக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம நரேட்டர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்த முக்காலியை போட்டு தானே முன்னாடி எல்லாம் வெண்ணெயை திருடி சாப்பிடுவோம், அப்போ கூட நிறைய தடவை பேலன்ஸ் மிஸ் ஆகி விழுந்திருக்கோமேன்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்குள்ள இந்த சப்ஜெக்ட் முக்காலியில உட்கார தெரியாம உட்காந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துருவாரு. இவர் கீழே விழுந்ததை பார்த்த உடனே நரேட்டர் அவங்க சிப்லிங்ஸ்க்கு எல்லாம் செம்ம சிரிப்பு வந்துடும். அவங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம கொல்லப்புறத்துக்கு போய் பயங்கரமா சிரிப்பாங்க. அவர் எப்படி விழுந்தாருன்னு இமிட்டேட் பண்ணி சிரிப்பாங்க. ஈவன் அவங்க பேரண்ட்ஸ்க்கு கூட நல்ல சிரிப்பு வந்துடும். பட் கெஸ்ட் முன்னாடி சிரிக்க முடியாதுல்ல, அதனால அவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இவங்க நல்லா சிரிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா சப்ஜட்ஜும் இருக்க மாட்டாரு, அந்த முக்காலியும் இருக்காது. உடனே அவங்க லிட்டில் சிஸ்டர் வந்து, ஜட்ஜு முக்காலி எடுத்துட்டு போயிட்டாரா அப்படின்னு கேட்பா. அந்த காலத்துல எல்லாம் சேர் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா யார் வீட்லயும் சேரும் இருக்காது, யாரும் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அந்த வில்லேஜ்லயும் யார் வீட்லயுமே சேர் கிடையாது. ஈவன் அங்க இருக்க கார்பெண்டருக்கு கூட சேர் செய்ய தெரியாது. சாம்பிளுக்கு ஒண்ணு காட்டுறதுக்கு கூட அங்க யார்கிட்டயுமே சேர் இல்லை. இப்ப இந்த ஃபேமிலி சேர் வாங்கணும்னு டிசைட் பண்றாங்க. நரேட்டருடைய பெத்தண்ணா, அதாவது பெரிய அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிக்கு போயிட்டு ரெடிமேட் சேர் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா, ரெடிமேட் சேர்லாம் வேண்டாம், ஸ்ட்ராங்கா இருக்காது, குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட அவங்க அத்தை, பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல கார்பெண்டர் இருக்காராம், அவரோட ஒர்க்கை கவர்னரே பாராட்டி இருக்காரான்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா அவங்க வீட்டு சர்வெண்ட்டை அனுப்பி அந்த கார்பெண்டரை தேடி கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பிடுறாரு. அடுத்ததா எந்த மரத்துல சேர் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போகுது. அவங்க பாட்டி சொல்றாங்க, தேக்கு மரத்துல செய்யலாம், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல நரேட்டருடைய மாமனார், அதாவது தாய் மாமா அவங்க வீட்டுக்கு வராரு. அவரு பார்த்த உடனே அவர் உட்கார்றதுக்காக முக்காலி கொண்டு வராங்க. பட் அவரு தரையிலே உட்கார்ந்துக்கிறாரு. அவரு சரியான கஞ்சன் அப்படின்னு நரேட்டர் நமக்கு சொல்றாரு. அவங்க மாமா அவங்க வீட்டுக்கு எப்ப வந்தாலும் ஒரே இடத்துலதான் உட்காருவாராம். அண்ட் அவர் ஒரு ஃபார்மர். ஒரு தலைப்பாகை கட்டியிருப்பாராம். அந்த காலத்துல எல்லாம் காயின்ஸ் எல்லாம் அவங்க தலைப்பாகையில தான் சொருகி வைப்பாங்க. வந்து உட்கார்ந்ததும் அந்த தலைப்பாகை இந்த துண்டு எடுத்து உதறுவாராம், காயின்ஸ் ஏதாவது கீழே விழுந்திருக்காருன்னு. பிகாஸ் அவர் தான் ஒரு கஞ்சூஸ் இல்லையா, ஸோ காயின் ஏதாவது கீழே விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு சுத்தி பார்த்துட்டு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் எல்லார்கிட்டயும் பேசவே ஆரம்பிப்பாராம். இதை பார்த்த பெத்தனா வந்து எப்பவுமே அவங்க மாமாவை டீஸ் பண்ணுவாராம், காயின்லாம் எதுவும் கீழே விழல, நீங்க தைரியமா உட்காருங்க அப்படின்னு சொல்லி. இதை கேட்ட அவங்க அம்மா, ஏண்டா எப்ப பாரு என் அண்ணனை கிண்டல் பண்ணிட்டே இருக்க, யூ லிட்டில் டாங்கி அப்படின்னு திட்டுவாங்களாம். ஸோ அவங்க அம்மா கிச்சன்ல போயிட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லா மோர், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாசனையா கமன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். நரேட்டர் சொல்றாரு, மாமா அடிக்கடி இந்த மோர் குடிக்கிறதுக்காகவே நம்ம வீட்டுக்கு வராரோ அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க. இவங்க மாமா தன் தங்கச்சிக்காக, அதாவது நரேட்டருடைய அம்மாவுக்காக கண்ணாவரம் மாட்டு சந்தைக்கு போய் ஒரு கறவை மாடு வாங்கி கொடுத்திருப்பாரு. இவர் அந்த மோரை குடிக்கும் போதெல்லாம் இந்த மாட்டு பால்ல போட்ட மோர் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாராம். எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அந்த மாடை போய் பார்த்து தடவி கொடுத்துட்டு தான் வருவாராம்.
நரேட்டருடைய சின்ன தம்பி தங்கச்சிக்கு ஒரு பயம். என்னன்னா, ஒருவேளை இந்த மாடு பால் கறக்கிறத ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் மாமா வந்து மாடு அண்ட் கண்ணுக்குட்டி ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிடுவாரோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த மாடு வந்து ஒரு அழகான கண்ணுக்குட்டி போட்டிருக்கும். அந்த கண்ணுக்குட்டியே இந்த குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்ப அவங்க மாமாவும் சேர்க்கான டிஸ்கஷன்ல ஜாயின் பண்ணிக்கிறாரு. எனக்கும் ஒரு சேர் சொல்லிடுங்க, எனக்கும் ஒரு சேர் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் சேர் வாங்க போறோம், ஸோ நமக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு இவரும் ஒரு சேர் கேட்கிறாரு அப்படின்னு. அப்புறம் அவங்க மாமா என்ன சொல்றாருன்னா, வேப்ப மரத்துல சேர் செய்ய கொடுக்கலாம், அப்போதான் உடம்பு வந்து நல்லா கூலா இருக்கும்னு சொல்றாரு. அவங்களோட பெரிய அண்ணா என்ன சொல்றாருன்னா, பூவரச மரத்துல செய்யலாம், நல்லா ஷைனியா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்ட எல்டர் சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மரத்துல எல்லாம் செஞ்சா ரொம்ப லைட் கலரா இருக்கும், போக போக நமக்கே போர் அடிச்சு நல்ல டார்க் கலர்ல செய்யலாம், அப்பதான் நல்லா இருக்கும், ரெட் சுகர் கேன் மாதிரி இல்லைன்னா எள்ளு கலர்ல நல்லா செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அது எல்லாருக்குமே பிடிக்குது. அவங்க ஃபேமிலியில எல்லாம் ஓகே சொல்லிடுறாங்க. சேர்ஸும் ரெடி ஆகி அவங்க வீட்டுக்கு வந்துடுது. அந்த 2 சேருமே பார்க்க ராமன் லக்ஷ்மண் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எது தான் வச்சுக்கிறது, எது மாமா வீட்டுக்கு கொடுக்கறதுனே தெரியலையா. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒன்று அவங்க வச்சுட்டு இன்னொன்று அவங்க மாமா வீட்டுக்கு கொடுத்துடுறாங்க. அந்த சேர்ல ஒவ்வொருத்தரா வந்து உட்காந்து உட்காந்து பாக்குறாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேர் வாங்கியிருக்காங்க இல்லையா. அவங்க ஊர்லயே யார் வீட்லயும் சேர் இல்ல, இவங்க வீட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாம் எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ல. ஸோ ஒவ்வொருத்தரா வந்து உட்காந்து உட்காந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பெத்தண்ணா வந்து சொல்றாரு, பா எவ்வளோ சூப்பரா இருக்குல்ல இந்த சேர் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க அத்தை வந்து சீக்கிரமா அந்த சேருக்கு ஒரு கவர் தைச்சு போடணும், இல்லைன்னா நாசம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வீட்ல சேர் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்துட்டு காட்டுத்தீ மாதிரி அந்த ஊர் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ அந்த வில்லேஜஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஊர்லயே இவங்க தானே ஃபர்ஸ்ட் டைம் சேர் வாங்கியிருக்காங்க, அதனால எல்லாரும் வந்து பாக்குறாங்க. இப்படியே சில நாள் போகுது. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு யாரோ அவங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு திறந்து பார்க்கும்போது அவங்க வில்லேஜ்ல இருந்து ஒரு சில பேர் வந்து அந்த ஊர்ல யாரோ இம்பார்ட்டன்ட் பர்சன் ஒருத்தர் இறந்துட்டதாகவும் அவரை உட்கார வைக்கிறதுக்கு அந்த சேர் தேவைப்படுது, அதனால சேரை கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கொடுக்கவே மனசு இல்லை. ஏன்னா அவங்க புதுசா வாங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம், அதை கொடுக்க மனசு வராது இல்லையா. ஆனாலும் கேட்டுட்டாங்களே, கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு மனசே இல்லாம ரொம்ப சோகமா கொடுக்குறாங்க. இவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க ஊர்ல வந்துட்டு இறந்தவங்கள சேர்ல தான் உட்கார வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி உட்கார வைப்பாங்கன்னா, ஆட்டுக்கல்ல உட்கார வச்சு சப்போர்ட்காக வைக்கோல் எல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபியூனரல் சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இப்பதான் சேர் வந்துடுச்சு இல்லையா. சோ அந்த சேரை கொண்டு போயிட்டு அதுல உட்கார வச்சு அந்த ஃபியூனரல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சேரை கொண்டு வந்து இவங்க வீட்லயே வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க வீட்ல யாருமே அந்த சேர் பக்கமே போல. ஏன்னா டெட் பாடி உட்கார வச்ச சேர் இல்லையா. எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க வீட்டு சர்வன்ட் கிட்ட நல்ல ஒரு 15 பக்கெட் தண்ணி ஊத்தி வைக்கோல் வச்சு நல்லா தேய்ச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கூட அந்த சேர்ல யாரும் உட்கார மாட்டாங்க. ஏன்னா டெட் பாடி வச்ச சேரு, ஒருவேளை உட்காந்தா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராரு. அவரை கம்பல் பண்ணி அந்த சேர்ல உட்கார வச்சிடுறாங்க. அவர் எழுந்து போனதுக்கு அப்புறம் அவங்க தம்பியும் தங்கச்சியும் அவர் பின்னாடியே போய் பாக்குறாங்க, அவருக்கு ஏதாவது ஆகுதான்னு. அவருக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மனசுக்கு கொஞ்சம் தைரியம் வருது. அதுக்கப்புறம் இப்படியே அவங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா அவங்க சேர்லயே உட்கார வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல இருந்து பயமும் போகுது. அப்ப கூட இவங்க யாருமே அந்த சேர்ல உட்காரல. ஒரு நாள் சுகந்தி அப்படின்னு அவங்களுடைய நெய்பர், அவங்களுடைய 1 வயசு பாய் பேபிய அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பாக்கு எதுவுமே ஆகலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களோட தம்பி தங்கச்சி எல்லாம் அந்த சேர்ல உட்காடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஊர்ல இன்னொருத்தர் இறந்து போயிடுறாரு. அகைன் இவங்க வீட்டுல வந்து சேர் கேக்குறாங்க. இவங்களும் மனசே இல்லாம கொடுத்து அனுப்புறாங்க. இதே மாதிரி அடிக்கடி இறந்து போகும் போதெல்லாம் இவங்க வீட்டு சேரை வாங்கிட்டு போயிடுறாங்க. இது எல்லாமே ரொட்டீனா நைட் டைம்ல தான் நடக்குது. ஸோ இவங்களோட ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகுது. ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. அவங்க அத்தை சொல்றாங்க, எந்த நேரத்துல இந்த சேர் வாங்கணுமோ வீட்லயே இருக்க மாட்டேங்குது, எப்ப பாரு வந்து இந்த ஃபியூனரல் சர்வீஸ்க்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நரேட்டரும் அவங்களுடைய பெத்தண்ணாவும் ஒரு ஐடியா பண்றாங்க. அந்த ஐடியா என்னன்னு யார்கிட்டயும் சொல்ல அவங்களுக்குள்ளவே சீக்ரெட்டா வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் நரேட்டருடைய அம்மா அவர்கிட்ட ஒரு நியூஸ் சொல்லி போய் மாமா கிட்ட சொல்லிட்டு வான்னு அனுப்புறாங்க. இவரும் தான் மாமா வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா மாமா அழகா சேர்ல உட்காந்து வெத்தலை போட்டுட்டு இருக்காரு. அவருடைய வெத்தலை பாக்ஸ் வந்து அவ்வளோ சுத்தமா இருக்கா. அவரு ரொம்ப சுத்தக்காரரு. எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமா வச்சுப்பாராம். பொறுமையா அந்த வெத்தலை எடுத்து தொடச்சு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அளவான சுண்ணாம்பு மட்டும் எடுத்து வச்சு சாப்பிடுறாராம். ஏன்னா அவர் தான் கொஞ்சம் கன்ஜூஸ் இல்லையா. அதனால அந்த காம்பை கூட கிள்ளி போட மாட்டேங்கிறாராம். முத்தின வெத்தலையை கூட தூக்கி போடாம அதோட வெயின்ஸை மட்டும் எடுத்துட்டு சாப்பிட்டுடுறாராம். அப்புறம் பாக்கு எடுத்து நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா ஊதி சாப்பிடுறாராம்.
அவர்கிட்ட இருக்கிற டார்ச் லைட் வந்து வாங்கி 15 இயர்ஸ் ஆகுதான். ஆனா இப்ப கூட எப்படி கடையில இருந்து வாங்கிட்டு வந்தாரோ அதே மாதிரி இருக்கா. ஆனா இந்த நரேட்டர் வீட்ல இருக்க டார்ச் லைட் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு சொல்றாரு. இவங்க மாமா வீட்ல இருக்க சேர்ல அவங்க மாமாவை தவிர வேற யாருமே உட்கார மாட்றாங்க. நரேட்டரை மாமா பார்த்த உடனே, உள்ளவா மாப்பிள்ள வெத்தலை போடுறியா அப்படின்னு கேக்குறாராம். இவரே கேள்வியை கேட்டுட்டு அவரே பதிலும் சொல்லிக்கிறாரு. வேண்டாம் வேண்டாம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வெத்தலை போடக்கூடாதுன்னு சொல்றாராம். அப்புறம் நரேட்டர் எந்த விஷயமா சொல்ல வந்தாரோ அதை சொல்லிட்டு அவரும் தான் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஒரு நாள் நைட்டு அகைன் அந்த வில்லேஜ்ல ஒருத்தர் இறந்துடுறாரு. இவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. இந்த டைம் கதவை திறக்கிறது பெத்தண்ணா. ஸோ அந்த பெத்தண்ணாவும் நரேட்டரும் சேர்ந்து அந்த வில்லேஜ்ல இருந்து வந்த பீப்புளை அப்படியே அவங்க ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு, ஐயோ சேரா அது எங்க கிட்ட இல்லையே, மாமா வீட்டுல தான் இருக்கு, நீங்க வேணா அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவர் கொடுப்பாரு. ஆனா நாங்க தான் சொன்னோன்னு சொல்லாதீங்க, நீங்க கேக்குற மாதிரி கேளுங்க, அவர் குடுக்கலன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் இந்த நரேட்டரும் அவங்க பெத்தண்ணாவும் ஒரு ஐடியா பண்ணி சீக்ரெட்டா வச்சிருந்தாங்கல்ல, அது இதுதான். ஸோ அந்த வில்லேஜர்ஸ் கிட்ட இப்படி சொல்லி அவங்கள திசை திருப்பி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அப்பா கேக்குறாரு, யார் வந்திருக்கா அப்படின்னு. உடனே அவங்க அப்பா கிட்ட, மாடு கேட்டு வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சும்மா சொல்லிடுறாரு. ஒரு நாள் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நரேட்டர் அவங்க மாமா வீட்டுக்கு போறாரு. அப்படி போகும்போது அங்க சேரை காணோம். மாமா தரையில உட்காந்துட்டு இருக்காரு. எங்க மாமா சேர் எங்கன்னு கேட்கும் போது சொல்றாரு, அதை நான் டெத் அக்கேஷனுக்கு யூஸ் பண்றதுக்காகவே வில்லேஜர்ஸ்க்கே கொடுத்துட்டேன். எப்படி இருந்தாலும் டெத்துக்கு தேவைப்படுதுல ஒரு சேர், அதுதானே முக்கியம், அதனால அவங்களுக்கே கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே நரேட்டருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல, ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ நரேட்டர் இந்த விஷயத்த பெத்தண்ணா கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஓடி ஓடி வராரு. ஓடி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓட்டம் வந்து நடையா மாறுது. அப்படியே ஸ்லோ ஆயிடுறாரு. அதுக்கான ரீசன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.